Hi ma, TN 7th Max, second chapter measurements la challenge problem. So that is exercise 2.4 la remaining problem. 7th la irundhu 15th sum varaikkum indha video la paaka porom. Already last video la first 6 sums paathuttoma. So for 7th sum enna question kuduthirukanga appdinu sonna, in a parallelogram PQRS ஒரு diagram மாதிரி கொடுத்திருக்காங்க. PQRS அப்புறம் perpendicular line draw பண்ணிருக்காங்க. PM PN ன்னு two line வந்து draw பண்ணிட்டு or the height அப்படினு சொல்லிருக்காங்க corresponding to the sides. QR சைடுக்கு PM வந்து height ஆவும், RS சைடுக்கு வந்து PN வந்து height ஆவும் இருக்கிற மாதிரி draw பண்ணிருக்காங்களாம். ஓகேவா? If the area of a parallelogram is 900 square centimeter and the length of the PM and PN are 20 centimeter 36 centimeter ன்னு இந்த height ஓட values கொடுத்துட்டாங்க. Find the length of the என்ன வேணும், QR உம் SR உம் நம்மள find out பண்ண சொல்றாங்க. புரிஞ்சுதா? சோ நான் டயகிராம் புக்க பார்த்து அப்படியே டிரா பண்ணிருக்கேன் பாருங்க. PQRS ங்கற parallelogram டிரா பண்ணிருக்கேன். PM வந்து என்ன சொல்லிருந்தாங்க, 20 cm சொல்லிருந்தாங்க and PN வந்து 36 cm ன்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த PN லைன் எல்லாம் இமேஜின் பண்ணிக்க வேண்டாம், வெறுமனே PM தான் ஹைட், QR வந்து பேஸ் ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்படி எடுத்துட்டு அந்த பேஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பாருங்க, PM is equal to 20 cm, அது ஒரு ஹைட் ன்னு வெச்சுக்கிறோம், PN னையும் ஹைட் ன்னு வெச்சுக்கிறோம். இந்த PM வந்து ஹைட்டா இருக்கும்போது அதோட பேஸ் வந்து QR. இப்போ அத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஏரியா வந்து காமன் தான், ஒரே சேம் parallelogram தான. சோ அப்ப 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் a parallelogram ஃபார்முலா என்னமா, B into H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? சோ அப்ப ஏரியா is equal to 900 சென்டிமீட்டர் ஸ்கொயரா இருந்தது அப்படின்னு சொன்னா பேஸ் வந்து யாரை எடுத்துக்கிறோம், QR ஐயும் PM ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேஸ் அண்ட் ஹைட்டா எடுத்துக்கிறோம். சோ அப்ப பேஸ் இன்டு ஹைட் வந்து 20 ன்னு எடுத்தோம்னா 10 கேன்சல் பண்ணிடலாம். 90 ல வந்து 2 வந்து 45 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப பேஸ் இஸ் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இப்போ இந்த லைனை மறந்துருங்க, இது மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இது ஹைட்டா இருக்குது, இந்த பார்ட் வந்து பேஸா இருக்குது அப்படின்னு சொன்னா சேம் ஏரியா ஆஃப் parallelogram தான். சோ அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர். பேஸ் வந்து என்னன்னு சொல்றோம், SR, இந்த பார்ட்ட பேஸ்னு சொல்லிட்டு ஹைட் வந்து PN ன்னு எடுத்துக்கிறோம். சோ அப்போ பேஸ் வந்து SR and height PN. SR தெரியாது, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த PN வந்து 36 சென்டிமீட்டர்னு புக்ல கொடுத்திருக்காங்க. அப்ப மல்டிபிள்ல இருக்கிற டேர்ம் இங்க வந்து என்ன ஆகும், டிவைட் ஆயிருமா? சோ அப்ப 900 ல 36 டிவைட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு SR பார்ட், அதாவது பேஸோட வேல்யூ. ஓகேவா? 36 ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் போட்டா 72. சப்ராக்ட் பண்ணனா இங்க 8, இங்க 1, இந்த 0 அப்படியே ரைட் பண்ணுங்க, 180. இங்க வந்து 5 டைம்ஸ் போட்டா 6 5s are 30, ரிமைனிங் 3 3 5s are 15 plus 3 18 0 ன்னு கிடைச்சிச்சு. சோ அப்ப SR is equal to 25 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 8th question என்ன கொடுத்திருக்காங்க, if the base and height of a parallelogram are the ratio 7:3 and height is 45 cm, then find the area of a parallelogram. கண்டிஷன் என்ன சொல்லிருந்தாங்க, பேஸ் இஸ் டு ஹைட் ஈக்குவல் டு 7:3. அப்ப பேஸ் ரைட் பண்ணும்போது 7x ன்னு ரைட் பண்ணிக்கலாம், ஹைட் ரைட் பண்ணும்போது 3x ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 3x ஈக்குவல் டு 45 னா x இஸ் ஈக்குவல் டு 45/3 ன்னு ரைட் பண்ணி x ஓட வேல்யூ 15 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இப்ப இந்த x இஸ் ஈக்குவல் டு வேல்யூ எடுத்துட்டு போய் இங்க ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நமக்கு என்ன கிடைச்சிரும், பேஸ் ஹைட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப பேஸ் பிளேஸ்ல மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 7 x க்கு பதிலா 15 போட்டோம்னா 105. சோ அப்ப பேஸோட வேல்யூ 105 சென்டிமீட்டர். ஆல்ரெடி ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர்னு கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப ஏரியா ஆஃப் parallelogram என்ன பண்ணனும், பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்லையா? பேஸோட வேல்யூ 105 இன்டு ஹைட்டோட வேல்யூ. ஓகேவா? நான் ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. 105 இன்டு 45 மல்டிபிள் பண்ணா 4725 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் 9th question என்ன கொடுத்திருக்காங்க, find the area of a parallelogram AC is 24 cm and BE DF is equal to 8 cm. so இந்த டயகிராம் மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு டயகிராம்ல இந்த AC is equal to 24 cm னும் DF வந்து 8 cm and EB is equal to 8 cm னு கொடுக்கறாங்க. find the parallelogram னு கேக்குறாங்க.
கொஸ்டின்ல கொடுத்திருந்த சேம் டயக்ராம் அப்படியே டிரா பண்ணிக்கிட்டேன். டிரா பண்ணிட்டு ஏசியோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 24 சென்டிமீட்டர் அண்ட் பிடிஎஃப் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க. ஏரியா ஆஃப் parallelogram ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும்ல, அந்த மீனிங்ல போட்டாலும் சேம் தான். இல்ல நீங்க இதுல எதையாவது ஒன்னு ஹைட்னு எடுத்துட்டு பேஸ் அப்படி மல்டிபிள் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். எப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 times ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 2 times ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா half BH. B வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சேம் தான் 24 சென்டிமீட்டர் and H is equal to 8 சென்டிமீட்டர். சோ இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிட்டேன்னா ஏரியா ஆஃப் parallelogram BH கிடைச்சிச்சு இல்லையா. சோ நீங்க டைரக்டா இந்த 2 லைன் எழுதாம B into H போட்டு ஆன்சர் சொன்னாலும் ஒண்ணுதான். 10th சம் பார்க்கலாமா? 10th சம்ல கேபிட்டல் A அதாவது ஏரியா ஆஃப் parallelogram வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ABCD ன்னு ஒரு parallelogram கொடுத்துட்டு அதோட ஏரியா ஆஃப் parallelogram வேல்யூ வந்து 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேஸ் AB பேஸ் வந்து 49 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து DF அண்ட் BE ரெண்டு ஹைட் இருக்கு. இதையும் ஹைட்டா இமேஜின் பண்றாங்க, இதையும் ஹைட்டா சொல்லிட்டு இந்த 2 வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு பதிலா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ADங்கிற சைடும் ABங்கிற சைடையும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா AB சைட பேஸா சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா DF ஹைட்டா இமேஜின் பண்ணிப்போம். சோ அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு B into H. பேஸ் வந்து 49 சென்டிமீட்டர். இங்க ஹைட் வந்து நமக்கு DF தான் ஹைட்னு எடுத்திருக்கோம். சோ ஹைட்னு ரைட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் A is equal to 1417 தெரியும்ல, அத 49 ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து DF ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? இவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது DF is equal to 30 சென்டிமீட்டர்னு ஆன்சர் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த பார்ட்ட பேஸா வச்சுட்டோம்னா இவங்களை ஹைட்டா இமேஜின் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த AD பேஸா வச்சுட்டு BE ஹைட்டா வச்சு இமேஜின் பண்ணிக்கிறோம். சோ parallelogram base equal to AD and height is equal to BE னா area of parallelogram BH 1470 is equal to base 35. height வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், BE தான் ஹைட், அத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அப்ப 1470 35 ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுமா 42 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. புரிஞ்சுதா? சோ அவங்க வந்து சேம் parallelogram தான், 2 பேஸ் கொடுத்திருக்காங்க, 2 ஹைட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னு நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 11th क्वेश्चन என்னன்னா one of the diagonals of a rhombus is thrice as the other. ஒரு rhombus இருக்கு, அந்த ராம்பஸோட டயகனல் வந்து இன்னொரு டயகனலை போல thrice time, த்ரைனா 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். அடுத்து என்ன சொல்றாங்க, if the sum of the length of the two diagonals, அந்த D1 plus D2 two diagonals sum பண்றோம், sumனா ஆட் பண்ணா that is equal to 24 centimeter. இந்த 2 கண்டிஷனும் கொடுத்துட்டு then find the area of the rhombus அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், D1 equal to 3 time D2 னு இருக்குல, அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ அப்போ D2 ஓட வேல்யூ 6 cm, D1 ஓட வேல்யூ 18 cm னா ஏரியா ஆஃப் rhombus ஃபார்முலா half D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்ப half 2க்கும் 18க்கும் கட் கொடுத்துட்டோம்னா 9 டைம்ஸ் இருக்கும். அப்ப 6 9s are 54 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் ஏரியா ஆஃப் rhombus. ஓகேவா? சோ 12th சம். நான் எதுலயுமே क्वेश्चन ரைட் பண்ணலாமா, நான் क्वेश्चन மட்டும் givenல அப்படியே எனக்கு வேணும்ங்கற ஹிண்ட் மட்டும் ரைட் பண்ணிட்டேன். நீங்க புக் வச்சிருந்தா क्वेश्चन பாருங்க, இல்ல நான் क्वेश्चन ரீட் பண்ண மீனிங் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். A man has built a rhombus shaped swimming pool. One of the diagonal is 13 meter. One of the diagonal என்ன கொடுத்திருக்காங்க 13 meter and the other diagonal is twice the first. twice na 2 னு அர்த்தம், first போல twice na அப்ப D1 into 2 தான் D2. ஓகேவா? செகண்ட் டயகனல் வந்து 2 times D1. D1 ஓட வேல்யூ 13 தெரியும் இல்லையா, 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 26 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, then the find the area of a swimming pool and also find the cost of cementing the floor at the rate of 15 per square centimeter. அப்ப முதல்ல நமக்கு என்ன வேணும், area of the அந்த பார்ட் ராம்பஸ் பார்ட் வேணும். ஸ்விம்மிங் பூல் வேணும்னா ஏரியா, ஸ்விம்மிங் பூல்னா உனக்கு வந்து ஃப்ளோர் தானே, அந்த ஃப்ளோர் வந்து ராம்பஸ் ஷேப்ல இருக்கு. சோ அப்ப ஏரியா ஃபார் ராம்பஸ் ஃபார்முலா half into D1 D2. D1 ஓட வேல்யூ 13, D2 ஓட வேல்யூ 26 னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த 2க்கும் இங்க கேன்சல் பண்ணனா 13 கிடைச்சிரும். சோ 13 into 13 169 ஸ்கொயர் மீட்டர். புரிஞ்சுதா? the cost of cementing the floor equal to என்ன ஆகும், அவங்க டோட்டல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல, அத 15 ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அதான் நமக்கு ரேட்.
the cost of rate per square meter into area of the floor. Per square meter க்கு எவ்வளவு காஸ்ட் சொல்லிருந்தாங்க 15 rupees into area of the floor நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம் 169. இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா 2535 rupees நமக்கு காஸ்ட் ஆகுது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 13 sum என்ன கொடுத்திருந்தாங்க find the height of the parallelogram whose base வந்து 4 times its height ன்னு சொல்லிருந்தாங்க and whose area வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? இது வந்து givenல இருந்தது. base வந்து height போல 4 times சொல்லிருந்தாங்க. area வந்து 576 square centimeter கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபார்முலா என்னமா parallelogram உடைய ஃபார்முலா வந்து area is equal to b into height. ஓகே? So அப்ப a க்கு பதிலா 576 equal to b க்கு என்னன்னு வச்சிருக்கோம் 4 into height into height. இந்த 4 வந்து இங்க வந்தா டிவைட் ஆயிரும். height into height வந்து height square ஆயிடுச்சு. So அப்ப என்ன சொல்லிடலாம் height square is equal to இத 4 ஆல டிவைட் பண்ணா 5 ல 1 டைம் remaining 1, 17 ல 4 டைம் remaining 1, 16 ல 4 டைம். So டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்த்திருக்கேன் நான் இங்க காமிச்சிருக்கேன். வந்து 144. 144 னா 12 ஸ்கொயர் தான 12 into 12 தான் 144. அப்ப என்ன பண்ணிக்கலாம் ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிட்டேனா height is equal to 12 cm ன்னு கிடைச்சிச்சு. அப்ப பேஸ் என்ன இருக்கும் 4 டைம் height இல்ல 4 into 12 ன்னு போட்டா 48 cm. அதுதான் நமக்கு பேஸ். height வந்து 12 cm. புரிஞ்சுதா? 14th question. The tabletop is in the shape of a trapezium with measurements given in a figure. Find the cost of glass used to cover the table at the rate of 6 rupees per 10 square centimeter. Diagram பாருங்க. இது வந்து என்ன இருக்குதா பார்க்கும்போது எப்படி தெரியுது நமக்கு ஒரு trapezium ஷேப்ல கிடைக்குதா வந்து a ன்னு வச்சுக்கலாம். a வேல்யூ 200, b வேல்யூ 150 எடுத்துட்டோம். ஹைட் வந்து 50 cm கொடுத்திருக்காங்க. முதல்ல ஏரியா தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு ஃபுல்லா கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்ல முடியும். So 14th sum வந்து from the diagramல இருந்து height வந்து 50 cm, a வந்து 200 எடுத்தாலும் சரி எப்படினா மாத்தி எடுத்துக்கலாம். நம்ம எதனால ab ன்னு வச்சுக்கலாம். a is equal to 150 cm, b is equal to 200 cm ன்னு எடுத்து ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். So area of a trapezium is equal to half h into a plus b. height oda value 50 cm and a plus b na 200 plus 150 add பண்ணா 350. இந்த 50 ல வந்து என்ன பண்றோம் 2 ஆல கட் கொடுத்து 25 ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். 50 ல 2 வந்து 25 டைம்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் இப்ப மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர் 8750 square centimeter. The cost of glass அப்படியே क्वेश्चनல இருந்து ரைட் பண்ணுங்க. அந்த क्वेश्चन அப்படியே இந்த லைன் இருக்கும். அத பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். The cost of the glass used to cover the table at the rate equal to நம்ம ஏரியா என்னவோ அத அப்படியே ரைட் பண்ணிட்டு எவ்வளவு சொல்லிருந்தாங்க 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 6 rupees ன்னு சொல்லிருந்தாங்க. அதுதான் அந்த பெர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பெர்னா டிவைட் பை 1 ன்னு மீனிங். அவங்க 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்தனால 6/10 ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. இந்த 10 க்கு 10 கேன்சல் பண்ணிட்டோம்னா 875 into 6. இத மல்டிபிள் பண்ணனா ஆன்சர் என்ன கிடைக்குதுமா 5250 rupees. புரிஞ்சுதா? So இந்த 15th question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Rivu has a land வந்து ABCD with the measurements given in a figure. If a portion ABED is used for என்ன கொடுத்திருக்காங்க cultivation where E is the midpoint of the DC. Find the cultivated area. Cultivated area வேணும் அப்படின்னு சொன்னா full part வந்து rectangle shapeல இருந்துச்சு அந்த land வந்து. அதுல அவங்க cultivation பண்ண part வந்து triangle shapeல இருந்தது. So அப்ப area of a rectangle இருந்து area of a triangle subtract பண்ணிட்டா அதான் நமக்கு answer. ஓகேவா? area of a rectangle formula என்னமா length into breadth. area of a triangle half BH. அந்த full land ஓட length வந்து எவ்வளவு கொடுத்திருந்தாங்க நமக்கு 24 மீட்டர். ஓகேவா? 24 மீட்டர். b வந்து 18 மீட்டர்னு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி half into base வந்து ட்ரையாங்கிளுக்கு EC ன்னு வச்சுக்கிட்டோம். height வந்து BC ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? சோ இங்க பார்க்கலாமா? சோ இதான் அவங்க கொடுத்திருந்த புக்ல கொடுத்திருந்த ஷேப். E is the midpoint of DC ன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகேவாமா? E is the midpoint of DC னா அப்ப EC ஓட பிளேஸ் என்னது 12 மீட்டர். சரியா? சென்டிமீட்டர்ல மீட்டர் தான். So பாருங்க. So required area is equal to 24 into 18 minus half into the base னும் இது height னும் எடுத்து இந்த பார்ட்டை find out பண்ணி subtract பண்றோம். சாரிமா.
ஸோ 24 into 18 432. இங்க ரெண்டுக்கும் கட் கொடுத்துட்டோம்னா 6 times வரும். 6 into 18 108. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா that is the required area. That means the cultivated area. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூமா.